யமுனா வந்து காவேரி கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிவின் வந்து சொன்னது, காவேரிக்காக காத்துட்ருக்கேன்னு சொன்னது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு யமுனா, நீ இதுக்காக மனசை விட்டுறாத, புரியுதா? நிவின் கிட்ட நான் பேசுகிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா. நான் அவர் வந்து மூஞ்சி வச்ச மாதிரி சொல்லிட்டாருக்கா. இதுக்கப்புறம் நான் என்னக்கா பேசுறது? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா, என்னால் எக்ஸாம் எழுத முடியாதுன்றாங்க. இங்கே பாரு, நிவின் தான் உன் வாழ்க்கைன்னு வந்து முடிவு பண்ணாத. முதல்ல வீட்டில் உள்ளவங்க பற்றி யோசிச்சியா? தயவு செய்து எக்ஸாம் நல்லபடியாக எழுதி முடி. நிவின் உன்னை சேர்த்து வைக்கணும், அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. யமுனா அழுதபடி கிளம்புறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து நிவினை சந்திக்கிறாங்க. நிவின் கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக யமுனா கிட்ட இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொன்னீங்க? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்றாங்க. இல்லை, அவள் டார்ச்சர் தாங்க முடியல, அதனால தான் இப்படிலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. உங்களுக்கு டார்ச்சர் தாங்க முடியலன்னா உன் மேலே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வேலையை பாருங்கள், அதை விட்டுட்டு ஏன் பேச்சு எங்கே இழுக்கிறீங்க, என்ன வச்சு எங்கே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து எந்த பதிலுமே சொல்லாமல் நிவின் நிற்கிறாரு. உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை? எனக்காக நீங்கள் ஏன் காத்துட்ருக்கணும்? எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கல்யாணம் ஆன ஒரு பொண்ணை பற்றி பேசுறது உங்களுக்கு அசிங்கமாக தெரியலையா அப்படின்னோடனே, எனக்கு தெரியல காவேரி, எனக்கு தெரியல அப்படின்னோடனே, உன் கல்யாணமே ஒரு பொய் கல்யாணம், எனக்கு அது நல்லாவே தெரியும். உனக்கும் விஜய்க்கும் அக்ரிமெண்ட் பிரகாரம் தான் கல்யாணம் நடந்திருக்கு. அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சா நீ திருப்பி வந்துடுவேன், அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் யார் உங்களுக்கு சொன்னது? எல்லாம் விஜய் தான் சொன்னார். என்னை மன்னிச்சிரு காவேரி, உன்னை தவிக்க விட்டு நான் கஷ்டப்படுத்திட்டேன். அந்த டைமில் காசு இல்லாதால் தானே நீ வந்து விஜய் கல்யாணம் பண்ணிக்க சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை காவேரி, அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன், விஜய் கிட்டது நீ வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி சமையல் டென்ஷனாக நிறுத்துறீங்களா அப்படின்றாங்க. உங்ககிட்ட பணம் வேணும்னு நான் கேட்டேனா? இங்கே பாருங்கள், எனக்கு வாழ்க்கை பிச்சு போட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது, புரியுதா? தேவையில்லாமல் வேலைலாம் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. ஏன் வாழ்க்கையில் தலையிட நீங்கள் யார் முதல்ல? இங்கே பாருங்கள், விஜய் இதை சொன்னார் அதை சொன்னான்னு சொல்லிட்டு என்கிட்ட தேவையில்லாதெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தீங்க. நான் மனுஷியாக இருக்க மாட்டேன், புரியுதா? உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக வாழ பாருங்கள். தேவையில்லாமல் வந்து என்ன நினச்சிட்ருக்கேன், காத்துட்ருக்கேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பேசுனீங்க, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். என் அக்ரிமெண்ட் பிரகாரம் நான் கல்யாணம் பண்ணேன்னா அதை நான் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். உங்கள் வேலை என்னமோ பாருங்கள், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் தேவையில்லாமல் என் பிரச்சனையில் தலையிட்டீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. என் வாழ்க்கையில் நீங்கள் தலையிடக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. காவேரி நிவின் பார்த்துட்டு அப்படியே டென்ஷனாக எங்கே வந்து கிளம்புறாங்க. காவேரி எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜய் தான். விஜய் சும்மா இருந்தாருன்னா இந்த நிவின் வந்து இப்படிலாம் பேசியிருக்க சான்ஸே கிடையாது. இந்த விஜயை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி விஜய் பார்க்க போகிறாங்க. விஜய் பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. என்ன பேசணும் அப்படின்னோடனே, தனியாக பேசணும், ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னோடனே, சரி சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. சரி, எதுக்காக தனியாக பேசணும்னு கேட்டேன் அப்படின்னோடனே, நீங்கள் என்ன தாங்க என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிற எனக்கு புரியல, நான் இப்போ தான் நிவினை மீட் பண்ணிட்டு வரேன். நிவின் கிட்டே நீங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க, அப்படி தானே அப்படின்னோடனே, உங்களை பார்க்க நிவின் அப்போ வரும்போதே நினச்சேன் நான், அப்பப்போ உங்களை பார்க்க வர்றது ஆஃபீஸ்க்கு, அப்பப்போ நீங்கள் 2 பேர் சந்தித்து பேசுறது, இதுக்கெல்லாம் காரணம் இது தானா? அவர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லி வச்சுருக்கீங்க? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, காவேரி உனக்கு கிடைப்பான்னு சொல்லி வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு அசிங்கமாக இல்லை இப்படி பேசுகிறதுக்கு அப்படின்னோடனே, அது வந்து காவேரி, நான் வந்து நல்லதுக்கு தான் பண்ணேன். ஒரு வேளை நம்ம 2 பேருக்கு அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சுன்னா நீ எங்கே போவ? நீ கஷ்டப்படுவல, நீ விரும்பின வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும்ல, அதனால தான் இப்படி பண்ணேன். இதை தீர்மானம் பண்ண நீங்கள் யார்? முதல்ல நிவினும் நீங்களும் பேசி முடிவு பண்ணால் நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டுவேன் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் வாழ்க்கையை தீர்மானம் பண்ண நீங்கள் 2 பேரும் யார் முதல்ல அதை சொல்லுங்கள் அப்படின்னோடனே, அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு காவேரி. அது வந்து காவேரி, இங்கே பாருங்கள், கல்யாணத்துக்கு நீங்களும் நானும் சம்மதிச்சு தான் வந்து இந்த விஷயத்தை பண்ணோம். அக்ரிமெண்ட் முடிஞ்சோடனே எனக்கு போக தெரியும், ஏன் வாழ்க்கை எனக்கு பார்த்துக்க தெரியும்னு ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். அப்படி மீறியும் நீ இந்த மாதிரி வேலையை செஞ்சு வச்சுருக்கீங்க. இப்போது நிவினுக்கு தெரிஞ்ச விஷயம் யமுனாக்கு தெரிஞ்சிச்சு. யமுனாக்கு தெரிஞ்ச விஷயம் யாருக்கு தெரியும்? எங்கள் வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். என்ன சொல்கிற காவேரி? ஆமாம், பின்ன ஒவ்வொருத்தருக்கா தெரிஞ்சுக்கிட்டே தான் போகுது. உங்களுக்கும் எனக்கும் உள்ள கான்ட்ராக்ட் வந்து கொஞ்ச நாள் தானேங்க, நான் போயிட்டு போகிறேன். எதுக்காக நீங்கள் என்னை இப்படி விரட்டுறீங்கன்னு எனக்கு புரியல. ஏன் இப்போவே போயிடணும்னு ஆசைப்பட்றீங்களா? இல்லை காவேரி, நான் அப்படிலாம் ஆசைப்படல. அப்புறம் ஏங்க என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க? எதுக்காக இப்படிலாம் வந்து பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலங்க. உண்மையை சொல்லுங்கள். இப்போ உங்கள் பொண்டாட்டி தானே நான். சரிங்க, நீங்கள் பொண்டாட்டியை மனசில் நினைக்கல தான், ஆனால் அஃபிஷியலாக உங்கள் பொண்டாட்டி நான் தானே. உங்கள் பொண்டாட்டியை வேற ஒருத்தர் வந்து இப்படி பேசினா நீங்கள் சும்மா விடுவீங்களா? சொல்லுங்கங்க. அப்போது உங்கள் பொண்டாட்டி யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து, அது இல்லை காவேரி, அது வந்து இங்கே பாருங்கங்க, இந்த நிமிஷம் நான் உங்கள் பொண்டாட்டியாக தான் இருக்கேன், புரியுதுங்களா? 8 மாதம் கழித்து தான் நான் வந்து இந்த இடத்த விட்டு போக போகிறேன். அது வரைக்கும் என்னை தயவு செய்து நிம்மதியாக வாழ விடுங்க, உங்களை கெஞ்சி கேட்குறேன், என்னை அசிங்கப்படுத்தாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. காவேரி ப்ளீஸ் காவேரி அழாத அப்படின்னோடனே, தயவு செய்து என்கிட்ட பேசாதீங்க அப்படின்றாங்க.